ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ ಕೀರ್ತಿ ಪ್ರಚಂಡ ಭಾನು ವಾಂಛಿತ ಕಾಮಧೇನು ಸೋಮಶೇಖರ ಸೂನು ಅಯ್ಯನಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ ಬಲಾಂ ಶೋಭಾಚಮವೀದಿ ಮುದ್ರಾಂ ಕರೆ ವಹಂತೀಂ ಕಮಲಾಸನಸ್ಥಾಂ ಭಾಲಾರ್ಕಕೋಟಿ ಪ್ರತಿಭಾಂ ತ್ರಿನೇತ್ರಾಂ ಭಜೇಹಮಾದ್ಯಾಂ ಭುವನೇಶ್ವರೀಂ ತಾಂ ಕರುಣಾಸಾಗರಂ ಶಾಂತಂ ಅರುಣಾಚಲವಾಸಿನಂ ಶೇಷಾದ್ರಿನಾಥಗುರುಂ ವಂದೇ ಗುರುಮೀಭೂತಂ ಜಗದ್ಗುರುಂ ಶ್ರೀಕಾಂತೋ ಮಾತುಲೋ ಯಸ್ಯ ಜನನೀ ಸರ್ವಮಂಗಳಾ ಜನಕಃ ಶಂಕರೋ ದೇವತಂ ವಂದೇ ಕುಂಜರಾನನಂ ತೇಜೋಮಂಡಲಮಧ್ಯಕಂ ತ್ರಿನಯನಂ ದಿವ್ಯಾಂಬರಾಲಂಕೃತಂ ದೇವಂ ಪುಷ್ಪಸರೇಕ್ಷುಕಾರ್ಮುಕಲಸನ್ ಮಾಣಿಕ್ಯಪಾತ್ರಾಭಯಂ ಬಿಭ್ರಾಣಂ ಕರಪಂಕಜೈಃ ಮದಗಜಸ್ಕಂದಾದಿರೂಢಂ ವಿಭುಂ ಶಾಸ್ತಾರಂ ಶರಣಂ ವ್ರಜಾಮಿ ಸತತಂ ತ್ರೈಲೋಕ್ಯಸಮ್ಮೋಹನಂ ಕಲ್ಹಾರೋಜ್ವಲನೀಲಗುಂಡಲವರಂ ಕಾಲಾಂಬುದಶ್ಯಾಮಳಂ ಕರ್ಪೂರಾ ಕಲಿತಾಭಿರಾಮವಪುಷಂ ಕಾಂತೇಂದುಬಿಂಬಾನನಂ ಶ್ರೀಖಂಡಾಂಕುಶಪಾಶಶೂಲವಿಲಸತ್ಪಾಣಿಂ ಮದಾಂಧದ್ವಿಪಾರೂಢಂ ಶತ್ರುವಿಮರ್ದನಂ ಮೃದಿಮಹಾಶಾಸ್ತಾರಮಾಧ್ಯಂ ಭಜೆ ತೇಜೋಮಂಡಲಮಧ್ಯಕಂ ತ್ರಿನಯನಂ ದಿವ್ಯಾಂಬರಾಲಂಕೃತಂ ದೇವಂ ಪುಷ್ಪಸರೇಕ್ಷುಕಾರ್ಮುಕಲಸನ್ಮಾಣಿಕ್ಯಪಾತ್ರಾಭಯಂ ವಿಭ್ರಾಣಂ ಕರಪಂಕಜೈಃ ಮದಗಜಸ್ಕಂದಾದಿರೂಢಂ ವಿಭುಂ ಶಾಸ್ತಾರಂ ಶರಣಂ ವ್ರಜಾಮಿ ಸತತಂ ತ್ರೈಲೋಕ್ಯಸಮ್ಮೋಹನಂ ಶಾಂತಂ ಶಾರದ ಚಂದ್ರಕಾಂತಿಧವಳಂ ಚಂದ್ರಾಭಿರಾಮಾನನಂ ಚಂದ್ರಾರ್ಕೋಪಮಕಾಂತಕುಂಡಲಧರಂ ಚಂದ್ರಾವದಾಂತಾಂಸುಕಂ ವೀಣಾಂ ಪುಸ್ತಕಂ ಅಕ್ಷರಸೂತ್ರವಲಯಂ ವ್ಯಾಖ್ಯಾನಮುದ್ರಾಂ ಕರೈಃ ಬಿಭ್ರಾಣಂ ಕರೆಯೇ ಸದಾ ಗತಿ ಮಹಾಶಾಸ್ತಾಸು ವಾಕ್ಸಿದ್ದಯೇ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ. இதனால சந்துருநாதருடைய அளவில்லாத அனுகிரகத்தினால இந்த வருஷத்தின் மண்டல மகோத்சவத்தின் விசேஷ பூஜையாக இன்றைய சாஸ்தாபதி மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உபன்யாசத்தின் 7வது நாளான பூர்த்தி நடக்கிறது. 6 நாள் முடிஞ்சாச்சு. நேற்றுக்கு வந்த மாதிரி இருக்கு. மீனாட்சிக்கு பேர் வச்சது அவர் தான். மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் பண்ணதும் அவர் தான். பாடும்போது கூட கர்த்தால பாடின சதமதன பிரகாசா கலசமுனி விஸ்வாசா சபரிமாமலை வாசனை அகஸ்திய சுவாமி பேர்ல ஈப்பன் பேர்ல பாடிக்கிறார். அத்வைத வஸ்துவாய் ஆதி பரமாத்மனாய் அசலனாய் அகுணகுணனாய் அமரருக்கு அதிபனாய் அடியவருக்கு எளியனாய் ஹரிகரருக்கு ஒரு மைந்தனாய் சுத்த பிரம்ம சாட்சா்கார ஜோதியாய் விளங்கும் நின் துரிய லீலா வைபவங்கள் பலதென்று வரைவில் ஓதுகின்றது எரிமறியே இத்தனாய் நின் புகழ் பேசி பிரிந்து திதற்றுகின்றேன். நின் பெருங்கோயில் எய்தினேன் என் பிழைபுறத்தாள வருவாய். தத்துவம் அனைத்தும் ஒரு முத்திரை பதித்து தந்த சத்குருநாதனே. சதமதன பிரகாசா கலசமுனி விஸ்வாசா சபரிமாமலை வாசனே. சதமதன பிரகாசா மதனன்னா மன்மதன். 100 மன்மதர்கள் சேர்ந்த அழகா இருக்கான சுவாமி சதமதன பிரகாசா. கலசமுனி விஸ்வாசா தனியே சொல்லிக்கிறார். அகஸ்தியருக்கு கலசமுனின்னு பேர். ஏன்னா அவர் கும்பத்துல இருந்து பிறந்தவர். கும்பத்துக்கு கலசம்னு பேர். கும்பமுனி கலசமுனின்னு பேர் அவருக்கு. கலசமுனி விஸ்வாசம் அப்படிப்பட்ட அகஸ்தியரான நம்பிக்கையோடு வழிபடப்படக்கூடியவர். ஏன்னா சபரிமலையில் முக்கிய பங்கு 2 ரிஷிகளுக்கு உண்டு. ஒன்று பரசுராமர், ஒன்று அகஸ்தியர். பகவானுடைய பிரதிஷ்டையை நடத்தினது பரசுராமர், முதல் பூஜையை நடத்தினது அகஸ்தியர். இந்த சபரிமலை யாத்திரையில முக்கியமாக இந்த குருன்னு சொல்லக்கூடிய தத்துவம் முக்கிய தத்துவமாக இருக்கு. குரு நம்முடைய மலைக்கு நம்மை பகவானை உணர்த்தி காட்டக்கூடிய குருசாமி, அவருடைய குரு அவருடைய குரு அவருடைய குருன்னு அது போகும். எப்படி நம்ம அப்பா தாத்தா வீடு தாத்தான்னு சொல்லக்கூடிய பரம்பரை வருதோ அது போல குரு பரம்பரை ரொம்ப முக்கியம். வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரு பரம்பரை இருந்தால்தான் அது பூர்ணத்துவம் அடையும். சுயம் குரு பிரயோஜனப்படாது. நீ பல பேருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கு தான் குருவா இருக்கு. அது போல டேஞ்சரஸான குரு வேற எதுவும் இல்லை. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு அதில் தெரியல. அதில் போட்டுக்கிற பல மந்திரங்கள் போடுறான். இது அப்படி பண்ணுங்கிறான், பைனாப்பிள் விளக்கேத்துங்கிறான், என்னதெல்லாமோ சொல்றான். இதுல எது சத்தியம் எது பொய்யும் தெரியாத போட்டுக்கிறது மந்திரங்களே பீஜங்கள் நிர்ணயங்களா பார்க்கற தப்பு தவறுமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை உத்தேசிக்கிறோமோ பலன் கிடைக்காதது மட்டும் இல்லை, நிஷ்பலனானது இல்லாமல் விபரீத பலன் ஆயிடுறது.
அதனாலதான் எப்பவுமே குரு பரம்பரை ரொம்ப முக்கியம். குரு சொல்லிட்டார் அப்படின்னா குருவுடைய வாக்குல இருந்து ஒரு வார்த்தை வந்துருக்குன்னா அது தப்பானாலும் அதுதான் மந்திரம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பண்ணோம்னா விபரீத பலம் ஆயிடுறது. அப்ப இந்த குரு பரம்பரைக்கு, ஐயப்பனுடைய குரு பரம்பரைக்கு, சபரிமலை வழிபாட்டில் உள்ள குரு பரம்பரைக்கு முதல்வராக அகஸ்தியர் இருக்கு. பகவானுடைய அவதாரம் ஏற்படும் போதே நேற்றைய உபன்யாசத்தையும் இந்த முந்தானத்து உபன்யாசத்தையும் சொன்னேன். சுவாமி இங்க அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி வச்சுட்டோம். பரசுராமனுக்கு ஏற்கனவே வரம் கொடுத்தாச்சு. கேரள தேசத்துல எனக்கு பிரதிஷ்டை பண்ணு, கஷேத்திரங்களை நிர்மாணம் பண்ணி வச்சிடும், பீட்டங்களை நிர்மாணம் பண்ணிவிடும், நான் கேரளத்தில் லீலைகளை நடத்தி அங்க வந்து உட்காந்துக்கிறேங்கிறார். பாண்டிய வம்சத்திலகம் கேரளையை கேள்விக்கிறான். அப்படி பரசுராமனால ஏற்கனவே மதங்க மகர்ஷியால் பூஜை பண்ணப்பட்ட அந்த இடத்தில் 18 தத்துவங்களையும் கடந்திருக்கக்கூடிய மகாயோக பீட்டம்னு பேர். அந்த பீட்டம் நிர்ணயம் பண்ணியாச்சு, இதுதான் கஷேத்திரம். அதுக்கப்புறம் தான் பகவானே அவதாரம் பண்ணான். கஷேத்திரம் நிர்மாணம் எடுத்து எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சுதான் சாமி வரா. அப்படி குழந்தையாக கிடைக்கும் போது ராஜாவுக்கு குழப்பம் ஏற்படுறது. இந்த அகஸ்திய மகர்ஷி அப்பயும் தடுத்தாப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா இது சரியா தவறான சம்சயம் நமக்கு வரது இல்லையா? அப்பெல்லாம் குருவுடைய உபதேசம் வரும். நம்மளால தீர்மானம் பண்றதோட அதுக்கு பேர் தான் குரு. மனசுக்குள்ள அறியாமையை நீக்கக்கூடியவர், நம்ம பண்ண தப்பு பண்ணும்போது இப்படி போகாதான்னு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு. மனசுல குழப்பம் வரும்போது இதுதான் சரியான வழி, இப்படி போன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. அதில் இந்த ராஜாவுக்கு அந்த குழப்பம் வரும்போது பகவானுடைய அவதார நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அகஸ்திய மகர்ஷி சொல்றார், இது சாதாரண குழந்தை நினைச்சுக்காத, உனக்கு பிள்ளை இல்லாத குறையை தீர்ப்பதற்காக இந்த குழந்தை வந்திருக்கா நினைச்சு எடுத்துட்டு போ. இவன் யார் அப்படிங்கிறது இவனுடைய 12வது வயசுல அவனுக்கு தெரிய வரும். ராஜாவும் ஏதோ ஒரு காட்டுல கிடைச்ச குழந்தை, ஒரு தெய்வீகமான குழந்தை, நல்ல ஐஸ்வர்யமான குழந்தை, நல்ல தெய்வாம்சம் உள்ள குழந்தை நினைச்சானே ஒழி தெய்வமே குழந்தையா வந்திருக்கு நினைக்கல. பகவானும் எந்த ஒரு தருணத்திலையும் தன்னுடைய சக்தியை வெளியில காட்டல. ஒரே ஒரு விஷயத்தை தவிர குருவுடைய புத்திரனுக்கு அனுகிரகம் பண்றார். பகவான் எப்படி கத்துக்கிறார் அப்படின்னா, குருகுலத்துல 5 வயசுல கொண்டு போய் விடுறா சுவாமி. இந்த காலகட்டத்தில் இந்த சம்ஸ்காரங்கள் பண்ணணும்னு இருக்கு. 3 வயசுல குடும்ப கல்யாணம் சோழம் வைக்கணும். 5 வயசுல அக்ஷராபியாசம் பண்ணி பாடசாலையில் சேர்க்கணும். 5 வயசுல கொண்டு போய் விட்டா 64 கலைகளை 64 நாள்ல கத்துட்டு வந்துட்டார். முடிஞ்சுட்டு 64 நாள்ல 64 கலைகளையும் கத்துட்டார் சுவாமி. இந்த குரு சொல்றாரு, எனக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு பாரு கத்துக்கிறதுக்கு. 12 வருஷம் நான் கத்துட்ட வித்தியை நீ வெறும் 64 நாள்ல கத்துட்டு இருக்கேன்னா நீ யாருன்னு அவருக்கு ஒரு யோசிக்கிற. அப்போ அவர் சொல்றார், என்னுடைய வித்யாபியாசம் முடிஞ்சிருக்கு, நான் கத்துன்னு முடிச்ச உடனே குருவுக்கு குருதட்சணை கொடுக்கணும். ராஜகுமாரன் இல்லையா, அதனால அரண்மனையில இருந்து தட்டுக்கட்டா பொண்ணும் பொருளும் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். சொல்றார் குரு சொல்றாருப்பா, இது மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, படிச்சதும் இல்லை, எந்த புராணத்தையும் பார்த்ததும் இல்லை. 64 வித்தைகளையும் ஒரு குழந்தை 64 நாள்ல கத்துக்கிறது அப்படிங்கிறது நடக்காது. அதனால தயவு செஞ்சு எனக்கு இந்த பொண்ணும் பொருளும் வேண்டாம், நீ உண்மையை சொல்லு. ஒரு காரணத்துக்காக நீ விளையாடிட்டு இருக்காங்க புரிஞ்சு போயிடுத்து. நான் குரு நீ சிஷியன் அப்படிங்கிறது சும்மா பேருக்கு, ஏதோ நான் சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். பல நேரங்களில் நீ சொல்றது தான் நான் கத்துட்டு இருக்கேன். ஆனாலும் நீ ஒரு சிஷியனான ஒரு பாவத்துல குருதட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்படுறிய. அப்படி ஆசைப்படுறதுனால நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். என் குழந்தை இருக்கான், அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு கண்ணு தெரியாது, வாயும் பேச முடியாது. நீ ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சியானா அந்த குழந்தையை நன்னாக்கி கொடுத்துரு, இந்த குழந்தைய பேச வச்சுரு, இந்த குழந்தையை கண்பார்வை கொடுத்துருன்னு பகவான்கிட்ட கேட்கறேன். பகவானும் குரு தட்சிணைங்கிறது குருவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, குழந்தைய வர சொல்லுவோம் அப்படின்னு பகவான் சிரசில கையை வச்சான். கண்பார்வை இல்லாத குழந்தைக்கு பகவானோட தரிசனம் ஆயிடுச்சு. பேசுறாரு வந்து அப்படின்னா வாயை வந்து இந்த குழந்தையும் பேச ஆரம்பிச்சோம். குருநாதருக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு சொல்றாங்க சுவாமிகிட்ட, இப்படி ஒரு குழந்தை கொடுத்துட்டானே வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நம்மளோட காலத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ண போறான் தவிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய உள்ள கவலையை தீர்க்கும்படி ஊமைக்கருள் புரிந்தவரேன்னு சொல்லி இந்த குழந்தைய நீ பேச வச்சுட்டிய, நீ சக்கரவர்த்தியா இருக்கணும்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றான். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் சொல்றாரு, என்ன போல முட்டாள் உண்டா, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடந்திருக்கு, யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த குழந்தையை நீ பகவானா இருந்தாலும் இதை பண்ண முடியாது, நீ இப்படி பண்ணிருக்க, உனக்கு போய் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் யாரு, நான் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும்? அதனால ஏதோ ஒரு உணர்ச்சி விதியில நான் சொல்லிட்டேன். அப்போ பகவான் சொன்னாரா,
இது என்னுடைய அவதார நோக்கத்துக்காக நான் என்னுடைய தன்மையை மறைச்சிட்டு நடிச்சுட்டு இருக்கேன். அதனால உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறேன், என்னுடைய அவதார நோக்கத்தை நான் வெளிப்படுத்துற வரைக்கும் இந்த ரகசியத்தை நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. நான் சாமானிய பிள்ளையாவே இருந்துட்டு பாரு, அது வரைக்கும் நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு விஷயம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் ஏத்துக்கிறேன், ஒரு நாள் அது வலிக்கும். இப்படி பகவானுடைய தன்மை அது அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, குருவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, வேற யாருக்கும் தெரியுது. சாமானிய மனுஷனை போலவே தான் இருக்கு. அதனாலதான் இந்த போலியாக இந்த ராணிக்கு அப்போ அந்த அறிவும் சில நேரங்கள்ல நமக்கு தடையாகிறது. அதையும் அந்த நாலேஜ் சொல்றோமே, அதையும் கடந்து வரணும், அதையும் விட்டுறணும். படி 18 புராணங்களாக்கிய பிரம்மஸ்வரூபனுடைய ஆனந்தமணி மண்டபம்னு சொல்லுவோம். பகவான் அந்த 18 தத்துவங்களையும் கடந்து நான் மேல உட்கார்ந்து இருக்கேன். பகவான் அங்க சின்முத்ராமி தான் இருக்கான். ஏன்னா இந்த 18 தத்துவங்களையும் எவன் உணர்ந்து அதை விட்டுட்டு அதையும் தாண்டி வராமோ அவனுக்கு தான் பகவான் சொல்லக்கூடிய தத்துவமசிங்கிறது புரியும். பகவான் எல்லாருக்கும் வெளியிட்டு இருக்கான், நமக்கு புரிய மாட்டேங்குது. நான் திடீர்னு நீ வந்து ஹீப்ரு பாஷையில பேசினேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் புரியாது. இன்னொருத்தர் வந்து என்கிட்ட ஜெர்மன் பாஷையில பேசினா எனக்கும் புரியாது. அப்போ பகவான் பேசிட்டு தான் இருக்கா, நமக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய சொல்லுவா பார்த்தீங்களா, ஒரு பெரிய உபாசகர் சாமிகிட்ட பேசுவார் அப்படிமா. எங்கிட்ட ஒரு உபாசகத்தை போகும்போது ஒரு மீட் பண்ண போயிட்டு அவர் சொன்னார், சாமிகிட்ட யார் வேணாலும் பேசலாம், சாமி திருப்பி பேசினாதான் விஷயம். பகவான் பேசுறதுக்கு யாருக்கும் தலையில யார் வேணாலும் சாமிகிட்ட பேசலாம், பகவான் திருப்பி பேசினாதான் விஷயம் கேள்வி. அதுபோல இங்க பகவான் திருப்பி பேசினா நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த 18 தத்துவங்களையும் தன்னகத்தை கொண்டு எல்லாத்தையும் கடந்தவன் தான் நான் அப்படின்னு பகவான் உணர்த்தான். இந்த 18ங்கிறதுக்கு பலவிதமான தத்துவ அர்த்தங்கள் உண்டு, லௌகிகமான அர்த்தம் உண்டு. பகவானே சொன்ன தத்துவங்கள் இதெல்லாம். இந்த 18 சபரிமலையில படி பூஜை நடக்கும். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பூஜனீயமான ஒரு வஸ்து மேல நம்ம கால் வைக்கிறது இல்லை இல்லையா? எந்த ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு மானமாக இருக்கிற ஒரு விளக்காகவே இருந்தாலும் தெரியாம கால்பட்டா கூட நம்ம தொட்டு கண்ணில் வச்சுக்கணும். அப்போ அந்த படிக்கு விசேஷமா பூஜைகள் நடக்குது. அப்போ அந்த படி மேல நம்ம ஏறி போறோம். இது கேட்டிருந்த போது ஒரு அழகா ஒரு நம்மளுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த தேவர்கள் அதுக்கு தான் பகவான் உட்காந்து வச்சிருக்கான். நான் பெரிய விஷயங்களை பார்த்துக்கிறேன்னா இதெல்லாம் இவாளே பார்த்துருக்கோம். நமக்கு பிரசிடென்ட் தெரியுமா இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு பிரசிடென்ட் போன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உள்ளூர் ஆசாமிகளே போறோம். அது போல நம்மளுடைய பிரச்சனைகள் தான் ஒரு விஷயமே இல்லை. 18 படியில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருவாங்க. அவாட்ட அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க மேல நம்ம பகவான் போனா நம்ம கேட்க முடியறது இல்லையே, அவன் தன்னையே நமக்கு கொடுத்தான். இவன் நமக்கு தேவையான லௌகிக விஷயங்களை கொடுத்துடுறா, மேல போனா பகவான் தன்னையே நமக்கு கொடுத்துரும். அப்படிப்பட்ட அந்த ஹரிஹரபுத்திர சுவாமி அவருடைய உத்தரவின் பேர்ல விரதம் இருந்து அவருடைய உத்தரவு பேர்ல 18 படி. இப்ப எங்கெல்லாம் ஐயப்பன் பூஜை நடக்கிறதோ ஒரு சின்னதாவது ஒரு சின்ன அளவாவது வீட்டோட படம் வச்சிருக்கோம், அதுல ஒரு 4 சைஸ்ல ஒரு 18 படி. இந்த 18 படி பகவானுடைய ஒரு பிரதிநிதியாகவே பார்க்கப்படுறது. எங்கெல்லாம் பூஜை நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த படிகளை வச்சு வழங்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் வந்திருக்கு. அது அந்த பகவான் அந்த 18 தத்துவங்களையும் கடந்து இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த படியானது அந்த படிகளையெல்லாம் கடந்த சுத்த பிரம்மவஸ்துவாயிருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படியெல்லாம் கடந்திருக்கக்கூடிய பிரம்மவஸ்துவான பகவானை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவ படிகளாக இங்கே நம்ம அமைச்சிருக்கோம். அதுக்கு மேல பகவான் இருக்கான். அந்த படிகளுடைய தத்துவம் அதுதான். 18 குணங்களையும் கடந்து வந்தியானா தத்துவமசின்னு பகவான் சொல்றான். நம்ம தத்துவமசி சின்மத்துறையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது அகங்காரம், இது மாயை, இது கர்மம். நம்ம மனித வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம பஞ்சேந்திரியங்களை தாண்டிட்டோம், கெட்ட வழக்கு வைசஸை விட்டுட்டோம், குணங்களை தாண்டிட்டோம், வித்யாவித்தையும் தாண்டிட்டோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துற விஷயங்கள் 3 இருக்கு. என்னது? அகங்காரம், மாயை, கர்மம். நான்கிற உணர்வு அகங்காரம். சொல்லுவோம் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா சொல்றாங்க. நான் மாயை, எல்லாரும் ஒரு நாள் கலந்து போறோம்னு தெரியும். ஆனாலும் நம்ம மட்டும் சாஸ்திரமா இருக்க போற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கோம்ல.
பட்டினத்தார் சொன்னாரு, ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒருத்தன் இறந்து போயிட்டான், எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். பட்டினத்தார் தெருவோட போறாரு, திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அவரும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டார். நாங்கெல்லாம் அழகான் சொந்தக்காரன், நீ சன்னியாசி நீரதுக்கு அழகீர் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீங்க செத்த பணத்தை பார்த்து நாளைக்கு சாக போற பணமெல்லாம் அழகுற, அதை பார்த்து நான் அழகேன் அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் நம்ம திருந்த மாட்டேங்கிறோமே, அது மாயை. மூன்றாவது கர்ம வினை. நான் இது வரைக்கும் யாருக்கும் கெடுதலே பண்ணல, அதனால எனக்கு மட்டும் கெடுதல் நடக்கிறது. அவன் அவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான், அவன் நன்னாவே இருக்கான்னு சொல்றோமே, பூர்வ ஜென்மத்துடைய கர்ம வினை நமக்கு நம்ம கையில் இல்லை. இந்த மூன்று விஷயங்களும் நம்மை இயக்கக்கூடியவர்களாக இருக்குது. இது மூன்றிலிருந்தும் நீ விலகி, இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவான நீ கொஞ்சம் வளர்த்து முயற்சி பண்ணி என்கிட்ட வா, பரமாத்மாவான நான் என்னோட உன்னை சேர்த்து முறை நீ நானும் ஒன்னாயிடுவான்னு பகவான் காட்டுறான். சின்முத்திரி இந்த படியெல்லாம் கடந்து வந்தால் பகவான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அதுதான், நீயும் நானும் ஒன்னாயிடலாம். இதெல்லாம் விட்டுடும், எந்த தெய்வமும் சொல்லாதே, பாக்கி எல்லாம் நான் தெய்வம் நீ பக்தன்னு சொல்லும். பகவான் சொல்றான், நீயும் நானும் ஒண்ணு, நீயும் தெய்வம் தான், உனக்கு தெரியல, நீ கொஞ்சம் முயற்சி எடுத்து எல்லாத்தையும் பண்ணு, கொஞ்சம் வளைஞ்சு கொடு, வளைஞ்சு கொடுத்தியால நீயும் நானும் ஒன்னாயிடலாம் சொல்லி சின்முத்திராங்க. இதெல்லாம் பகவான் நம்ம மறந்துருக்கோம். நம்ம பண்ண வேண்டியது என்ன? பகவானிடத்துல பரிபூர்ணமான சரணாகதியை பண்ணணும். அது மட்டும்தான் அவன் கேட்கிறான். பரிபூர்ணமான சரணாகதி நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா, அவனை போல கருணாமூர்த்தி வேற யாரும் இல்லை, அவன் நம்ம காப்பாற்றும் தயாரா இருக்கான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. நான் திருப்பியா தான் சொல்றேன், அவனுக்கு ஒரே வேலை நமக்கு அனுகிரகம் பண்றது மட்டும்தான். நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக மட்டும்தான் சுவாமி உட்காந்துருக்கான். சரணாகதி பண்ணிட்டோம்னா அதை நமக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவோட இந்த 2 நாள் உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி, எவன் தலைவாரம் எடுத்து வரானோ அவன் வாழ்க்கை பாரத்தை பகவான் சுமக்கிறான். எவன் மலையேறி குன்னேறி 18 படியேறி வரானோ அவன் வாழ்க்கை படியில பகவான் அவனை மேல 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 ஏற்றி வைக்கிறான். எவன் அவன் முன்னாடி போய் கண்ணீர் சிந்தறானோ அவனை பகவான் வேற எங்கேயும் கண்ணீர் சிந்த வைக்கிறது இல்லை. எவன் அவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றானோ அவன் தன்னுடைய தேவைக்காக இன்னொருத்தர் முன்னாடி போய் கேட்க வேண்டிய விஷயத்தை பகவான் பண்றது இல்லை. அந்த கருணாமூர்த்தி என்னன்னைக்கும் நமக்கு இதே மாதிரி அனுகிரகத்தை கொடுத்து நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் சகலவிதமான சௌக்கியத்தையும் அனுகிரகம் பண்ணி யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் அபிஷ்டங்கள் இருக்கோ அதை பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த கருணாமூர்த்தி நமக்கு கொடுக்கத்தான் உட்காந்துருக்கோம். நம்மளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக மட்டுமே சுவாமி இருக்காங்க. நம்ம அந்த பகவானத்தில் பரிபூர்ணமா சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு எல்லாம் அல்ல ஹரிஹரபுத்திர சுவாமி சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா சகலவிதமான சௌக்கியத்தையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் பண்ணி என்னைக்கும் இதே போல மாறாத பக்தியோடு இருந்து அந்த சுவாமிக்கு கைவிரம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த அளவோட பூர்த்தி பண்றேன். சர்வமங்கள தாயகரே ஈஸ்வர மங்களம் ஹரிஹர பிரேமாகிருதே மங்களம் பிஞ்சாலங்கிருத மங்களம் பிரணவதாம் சிந்தாமணி மங்களம் பஞ்சாஸ்யத்வஜ மங்களம் துஜகதாம் ஆத்ய பிரபோ மங்களம் பஞ்சாஸ்திரோபம மங்களம் ஸ்ருதிசிரோலங்கார சன்மங்களம் சுவாமியே. Thank you.
All of you please be seated. Swami Sarana, all of you please be seated. Akhilanta Gauri Brahmanda Nayaka Jaya Vijayi Bhava Om Avatara Sangeeta Priya Avatara Sangeeta Seva Avataraya Animugato Tambi Animugato Tambi Arul Kumaradu Kidayon Vanava Potrum Vani Vandana Karulaveno Jena Yuthaleva Potrum Then Kudaturi Ayyan Tanaga Vilayatellam Darutudan Potrai Nenje செல்வம் செப்பும் என் கவி விளங்க கந்தனும் குருமாணி கஜமுகன் காப்பதாமே கஜமுகன் காப்பதாமே சுவாமியே சாஸ்தா நமக்குண்டு தாய் போல் வருவார் இந்த தனி வழிக்கே பார்த்தால் நமக்கு பயம் ஏதும் இல்லை பயந்து பயந்து ஆற்றாமல் சொல்லி அபயமிட்டோடி வரும் சுரகணமை காத்தேவரின் குங்கேய காவலனே ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா வாழையும் தெங்கும் வைக்கை பிலாவுடன் வாங்கடியும் சோலையும் அருள்வண்டுலாவும் குளத்தூர் பதியில் சென்றார் கங்கா நதிக்கும் விவசேது மட்டுக்கும் இந்த கலிபத்தில் முன்காலில் அதிசயம் போர் கண்டதில்லை என்பவர்க்கு சிங்கார வஞ்சி மலையேறி சரிவாரம் தொழுதவர்க்கு மங்கார சர்வ வீட்டமும் கொடுப்பதாமே ஐயப்பா உங்கள் காண 10,000